Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீனஸ் எசன்ஸ்ல என்னென்ன பேக்கிங் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். பேக்கிங் நீட்ஸ் எல்லாமே மொத்தமா ஒரு பல்கான பர்ச்சேஸ் பண்றோம் அப்படினா வீனஸ் எசன்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இங்க பேக்கிங்க்கு தேவையான A to Z எல்லா ஐட்டமுமே ஹோல்சேல் பிரைஸ்ல நமக்கு நல்ல ரீசனபிள் ரேட்ல கிடைக்குது. இந்த ஷாப்ல எசன்ஸ் மட்டும் இல்ல, கேக் மோல்டு, சிலிக்கான் மோல்டு, கேக் டாப்பர், கொக்கோ பவுடர், டார்க் சாக்லேட், ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஐசிங் நைஃப், அப்புறம் நாசில்ஸ்லேயே நிறைய வெரைட்டியான நாசில்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர், ட்ரை ஹர்ப்ஸ், விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம், ஐசிங் நைஃப், இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் அங்கே இருந்துச்சு. அதில் நாங்கள் என்னென்ன ஐட்டங்கள்லாம் வாங்கினோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக சின்ன சின்ன பேப்பர் கப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்மால் சைஸ் கப் கேக்குக்கு யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் செஞ்சு வைக்கிறதுக்கு, அப்புறம் சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து மீடியம் சைஸில் பேப்பர் கப்ஸ் பார்க்கலாம். இது ஒரு செட்டு வந்து 50 rupees வந்துச்சு. இதுலேயே நிறைய மாடல்ஸில், நிறைய கலர்ஸில், நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பேப்பர் கப்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கப் கேக் மோல்டு இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே வச்சாதான் கரெக்டாக வரும். கப் கேக் மோல்டு இல்லாமையே கப் கேக் செய்கிறதுக்கு இந்த பேப்பர் கப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் அதை விட குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, இதில் அப்படியே டைரெக்டாக பேட்டரை ஊற்றிட்டு ஓவனில் வச்சும் நம்ம பேக் பண்ணலாம், இல்லை குக்கரில் வச்சும் பேக் பண்ணலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பர் கப்ஸில் நாங்கள் 2 செட்டு வாங்கியிருந்தோம். ஒன்று எல்லோ கலர், ஒன்று பிங்க் கலர். இது ஒரு செட்டில் 10 பீசஸ் இருந்துச்சு. பேப்பர் கப்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கோல்டு பவுடர் வாங்கியிருக்கேன். இது கேக் டெக்கரேட் பண்ணும்போது லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ் அங்கே இருந்துச்சு. குவான்டிட்டியும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸ் பாக்ஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். இது பெட்டல் நாசில் யூஸ் பண்ணி ஃப்ளார் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நிறைய சைஸ் உண்டு. நான் 2 சைஸ் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இது பெரிய சைஸ் ஃப்ளார் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இது சின்ன சைஸ் ஃப்ளார் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நாசில்ஸ் வந்து நம்ம செட்டாக வாங்குவோம். அப்படி வாங்கும்போதும் இது அதிலேயே கொடுப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட இல்லை, நாசில் வந்து சின்ன செட் வாங்கினோன்னா இது இருக்காது அப்படின்னா இது நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம். அடுத்து கோல்டன் பால்ஸ். இதோட ரேட்டு 60 rupeesன்னு வாங்கினேன். இது மாதிரி நிறைய வெரைட்டியான ஸ்ப்ரிங்கிள்ஸ் அங்கே இருந்துச்சு. அடுத்து யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக் வாங்கியிருக்கேன். நான் சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. அடுத்து ரீயூசபிள் பைப்பிங் பேக்கும் அங்கே இருந்துச்சு. அடுத்து பார்பி மோல்டு யூஸ் பண்ணி கேக் செய்யும் போது பார்பி கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8 inch ரவுண்ட் ஷேப் டின் வாங்கியிருக்கேன். இதுலேயே நிறைய சைஸ் இருந்துச்சு. 5 inch, 6, 7, 8, 9, 10 நிறைய சைஸ் இருந்துச்சு. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஓவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 7 inch ஸ்கொயர் ஷேப் டின் வாங்கியிருக்கேன். இது 120 rupeesன்னு வாங்கினோம். எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் இருந்துச்சு. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் வித்தவுட் ஓவனில் கேக் செய்கிறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் டின்னே நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுதான் குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி வாங்கும்போது நீங்கள் சின்ன சைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 5 inch டின் வாங்கிக்கோங்க. பெரிய சைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 9 inch வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து ஹார்ட் ஷேப் மோல்டு 165 rupeesன்னு வாங்கியிருக்கோம். இது நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிற மாதிரி மோல்டு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியே வாங்குங்க. லோ குவாலிட்டி வாங்கினோம் அப்படின்னா யூஸ் பண்ண அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாமே உறிஞ்சி வந்துடும். ஸோ நல்ல குவாலிட்டியாக தெரிஞ்சால் மட்டும் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிற மாதிரி வாங்குங்க. அடுத்து பிரெட் செய்கிறதுக்கு தேவையான மோல்டு. இது பனானா பிரெட் எல்லாம் செஞ்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன். அடுத்து ஓவல் ஷேப் மோல்டு. இது 145 rupeesன்னு வாங்கியிருக்கோம்.
அடுத்து கப் கேக் மோல்டு, இது 230 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இது நம்ம ஓவனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வித்தவுட் ஓவனில் செய்கிறீங்கன்னா 4 கப் கேக் மட்டும் செய்கிற மாதிரி சின்ன சைஸு கப் கேக் மோல்டு இருக்குது, அதே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஃப்ரூட் க்ரஷ்ஷு, இது நிறைய ஃப்ளேவரில் இருந்துச்சு. நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவரும் கோவாவும் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து லிச்சி, ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட், ப்ளூபெரி, இது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செய்கிறதுக்கும் மில்க் ஷேக் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மில்க் ஷேக்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ப்ளூபெரி எசன்ஸ், இது ஃப்ளேவரும் இருக்கும் கலரும் இருக்கும். இது சின்ன சைஸ் எனக்கு கிடைக்காததுனால நான் 100 ml வாங்கியிருக்கேன். அடுத்து ராஸ்பெரி ரெட்டு, இது சிந்தட்டிக் ஃபுட் கலர். இது வந்து கலர் மட்டும்தான் கொடுக்கும், ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அடுத்து ஸ்பேட்டுலா, ஃபுல்லாகவே சிலிக்கானில் இருக்குது. 165 ருபீஸ்னு வாங்கினோம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து பிளாஸ்டிக் வித் சிலிக்கான் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அடிக்கடி பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே சிலிக்கானில் இருக்கிறதுனால நல்லா யூஸ் ஆகும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வாங்கியிருக்கேன். இதுலேயே நிறைய சைஸஸ் இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து, நம்ம கேக் செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து பெரிய சைஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து கேட்பரி கொக்கோ பவுடர், இந்த கொக்கோ பவுடர் வந்து சாக்லேட் செய்கிறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பிராண்டில் கொக்கோ பவுடர் வாங்கி கேக் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். பட் சாக்லேட் செய்கிறதுக்குனா கேட்பரி கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக எப்போவுமே கேட்பரி கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து சாக்லேட் கேக், ப்ரௌனி இதெல்லாம் செய்கிறதுக்காக கொக்கோ பவுடர் 250 கிராம் 140 ருபீஸ்ன்னு வாங்கியிருக்கேன். இதுவே மற்ற பிராண்டில் நம்ம வாங்குறதா இருந்தால் 100 கிராமே 95 ருபீஸ் கிட்ட வரும். அடுத்து ப்ரௌன் சுகர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. பட் போனதோடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் சுகரும் வாங்கியாச்சு. இது ப்ரௌனி குக்கீஸ் எல்லாம் செய்யும் போது ப்ரௌன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து டார்க் சாக்லேட், இது 500 கிராம்ஸ் 120 ருபீஸ்ன்னு வாங்கியிருக்கோம். இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு வீனஸ் எசன்ஸ். அடுத்து கேக் டாப்பர்லேயே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எனக்கு இப்போ பார்பி டாப்பர் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு, ஸோ பார்பி டாப்பர் மட்டும் வாங்கிட்டோம். இது ஒரு பீஸோட ரேட்டு 60 ருபீஸ் வச்சுருந்தாங்க. பார்பி கேக் செய்யும் போது பார்பி டால் யூஸ் பண்ணி செய்கிறத விட கேக் டாப்பர் வச்சு செய்யும் போது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது கேக்கு ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே 2-3 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸாக்லேயே 2 சைஸ் இருக்குது, ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்று சின்ன ஜிக்ஸாக்காக இருக்குது. இது அந்த ரவுண்ட் ஷேப்பு, அந்த கார்னர்லலாம் ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது பிளெயினாக ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாம் தனித்தனியாகவும் கிடைக்கிது, இது மாதிரி 1-2 பீஸாக சேர்த்தும் கிடைக்கிது. இது கேக்கை 2-3 லேயராக ஈவனாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கரெக்டான லெவல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக கட் பண்ணிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கேக் லெவலர் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். 2-3 லேயராக கட் பண்ணும்போது நைஃப் வச்சு கட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு கேக் உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் கேக் லெவலர் வந்து நல்ல யூஸ் ஆகும். அடுத்து கேக் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான மெஷர்மெண்ட் கப்பு, மெஷர்மெண்ட் ஸ்பூனு. இது வந்து சில்வரில் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நிறைய கலர்ஸில் நிறைய மாடலில் இருந்துச்சு. அடுத்து ஐசிங் நைஃபே நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. சைஸுக்கு தகுந்த மாதிரி 50 ருபீஸ் 80 ருபீஸு இந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. அடுத்து கப் கேக் மோல்டு, இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் கப் கேக் மோல்டு. இது சைஸ் பார்த்து வாங்குங்க, உங்கள் ஓவனுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குமோ அதை கரெக்டாக பார்த்து வாங்குங்க.
அடுத்து டோனட் கட்டர். இதே மாதிரி குக்கி கட்டரில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு, நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்ததுனால டோனட் கட்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அடுத்து ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது வரைக்கும் நான் வாங்கின ஸ்ப்ரிங்கிள்ஸ்லேயே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஹார்ட் ஷேப்பில், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்த உடனே வாங்கியாச்சு. இது வந்து 100 கிராம்ஸ் 130 ருபீஸ்னு வாங்கினோம். இந்த 2 ஸ்ப்ரிங்கிள்ஸுமே 130 ருபீஸ் தான். இது வந்து ஒயிட்டு ரெட்டு எல்லாம் கலந்து இருக்குது இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில். இது ஒன்லி ஹாட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான நாசில்ஸ். இது நான் 9 பீசஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து ரோஸ் நாசில், பேஸ்கெட் நாசில், கிராஸ் நாசில், பெட்டல் நாசில் எல்லாம் இருக்கிறதுனால இந்த காம்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நாசில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தேவையானதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வாங்குறதே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நாசில்ஸ் எல்லாம் நம்ம மொத்தமாக ஒரு செட்டாக வாங்குகிறோம், லோ குவாலிட்டியில் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு 10 நாசில் செட்டு வாங்கினோம் அப்படின்னா அதில் 3 தான் நல்லாயிருக்கும், மீதி எல்லாமே ஒரு டேமேஜ் பீஸை வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நாசில்ஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்கும்போது நேரில் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ஆன்லைனில் வாங்குறதோ இல்லை மொத்தமாக ஒரு ஆஃபரில் வாங்குறதோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. தனித்தனியாக வாங்கும் போது எல்லா நாசிலுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி செட்டாக வாங்கும் போது எல்லா நாசிலுமே நம்மளுக்கு தேவையாக இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. எங்களுக்கு தேவையான பேக்கிங் ஐட்டம் எல்லாமே ஒரே இடத்துலையே பர்ச்சேஸ் பண்ணதில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நீங்களும் பேக்கிங் ஐட்டம் எல்லாம் மொத்தமாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வீனஸ் எசன்ஸ் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.